குறிப்பிட்டு தாவேக்காவோட விவகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதில் வெளியிலேருந்து பேசுகிறவங்களும் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சிபிஎஃப்சி இப்போ எப்படி சிபிஐ, ஐடி இதெல்லாம் ஒரு ஆயுதமாக பாஜக பயன்படுத்துதோ, அது மாதிரி இப்போ சிபிஎஃப்சியும் புதுசாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தாவேக்கா வந்து அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குதா அப்படிங்கிற ஒரு எப்படிங்க வந்து கவர்னரோட பவர்ஸ் பற்றி பேசும்போது நீதி வென்றது, உச்ச நீதிமன்றத்தில் நீதி வென்றது, பாஜக ஒரு கூட்டு அரசியல் சாசனத்தை மாற்றி அமைக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றமே அப்படின்றீங்க. அதே நீதிமன்றம் இங்கே வந்து ஸ்டே கொடுத்து திருப்பி அனுப்புது. இது வந்து பாஜக சதி வலைன்றீங்க. அங்கே நீதி வென்றதுன்றீங்க. அதுவும் நீதிமன்றம், இதுவும் நீதிமன்றம். ஒரு முடிவு பண்ணிக்கங்க. பாஜக நினைச்சா எல்லா நீதிமன்றமும் விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி வருது. இல்ல பாஜக சொல்றது சிபிஎஃப்சியை சொல்றாங்க, நீதிமன்றத்தை சொல்ல. நீதிமன்றம் தானே இப்போ சிபிஎஸ்சி தரேன்னு சொல்லுச்சு. இப்போ சிபிஎஸ்சி பண்ண தப்புன்னு சொல்லியிருந்தா நேரா ஸ்ட்ரைட்டா கூப்பிட்டு சிபிஎஸ்சி பண்ண தப்பு நான் சொல்றேன், படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சொல்லிக்கணும்ல. அவரு சிஜே அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருல்ல, கேட்காம ஏன் பண்ணீங்க அப்படின்னு. அப்போ இவ்வளோ தப்பை நீங்கள் வச்சுக்கிட்டு நீதிமன்றம் கரெக்டாக ஒன்று புரிஞ்சுங்க. சாமானிய மக்களுக்கு நீதிமன்றத்தோட இது அந்த அணுகுமுறை புரியாது. நீதிமன்றம் எதுக்காக அதெல்லாம் சொல்லுவாங்களே, என்ன சார் நீதிமன்றம் திடீர்னு ஸ்டேன்றீங்க அப்படின்னு. சாமானிய மக்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியாது. அங்கே டெக்னிக்கல் தான் அங்கே முக்கியம். நாங்கள் அங்கே பார்க்கும்போது எங்களை கேட்கல, கவுண்டர் ஃபைல் இதுதான் அவங்க பார்ப்பாங்களே தவிர ஜனநாயகன் படம் யார் படம், டிவிகேன்றது எப்படிப்பட்ட கட்சி, விஜய் எத்தனை படம் நடிச்சிருக்காரு அதெல்லாம் ஜட்ஜி பார்க்க மாட்டாரு. உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாரா? கொடுக்கல. நோட்டீஸ் கொடுக்கணும் ஸ்டே.